அப்படி வரணும்னா சரி காசி கொண்டு விட்டு அதாவது பொன் நகைகளெல்லாம் பொட்டணமா கட்டி எடுத்துக்கொண்டு வந்தானே நடக்க காசிக்கு வாங்க காசிமா நகருக்கு போகணும். ஆமா இந்த பொய் நகைகளெல்லாம் விட்டு பணம் ஆக்கணும். அந்த பணத்தை வச்சு காசு பணம் துட்டு மணி மணி அதை வச்சு வட்டிக்கு விடணும். வட்டி குட்டி போகணும். அந்த குட்டி போடும். அந்த குட்டியை வச்சு ஒரு கப்பல் வாங்கி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வியாபாரம் அவன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு பெரிய வீட்டை போடணும். இப்படி அழகான பிள்ளையை பார்த்து கட்டணும். நம்ம 5 பிள்ளைகள் தெரிவிக்கணும், சந்தோஷமா வாழணும்னு சொல்லி எண்ணாத புத்தி எண்ணிக்கிட்ட வாரா இந்த வேலைவன் எண்ணாத புத்தியை எண்ணினால் தெய்வம் இடையிலே சபிக்கும் என்று சொல்லி அறியாமல் அது கொண்டிருக்கக்கூடியவர்களே அங்கே இவன் இங்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்க கைலாசத்தில் என்ன நடக்கிறது காலம் எம தூதரை அழைத்து செல்லலாம். சிவபெருமான் என்ன செய்கிறார்? காலம் எம தூதரை அல்லப்பா உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்னுடைய ஆலயத்தில் நாட்டியமாடி மகிழ்த்துக் கொண்டிருந்த தமிழின் நங்கியை கொண்டு விட்டு யாரும் அறியாதவன் போல வந்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஆலயத்துல பூசை செய்ய பூசாரி. சரி அவன் தண்ணீர் எங்க எங்க என்று வந்துட்டே இருக்கிறான். தண்ணி காலத்துல வர்றான். இதுதான் அன்னைக்கே சொல்லி வச்சான். அன்று கேட்பது அவசர செயல், இன்று கேட்பது தெய்வம். என்னைக்கும் தப்பு செஞ்ச தண்டனை உண்டு. உப்பத்தினவே தண்ணியை குடிச்சுதான் ஆகணும். சரிதான். இந்த வேதியர் வேறவன் எண்ணாத புத்தி எண்ணிக்கொண்டு வருகின்றான். தண்ணி தண்ணி என்னதான் அந்த வேதியர் வேறவனை சென்று நீங்கள் 3 பேரும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். தண்ணி எங்கேயே தேடி வரான். ஆமா அதுக்கு நீங்க தண்ணி கொடுத்து கொள்ளணும். கொள்ள வேண்டும். சரி என்று சொன்ன உடனே ஆமா அப்படி இந்த காலன் இவன் தூதர் 3 பேரும் சிறந்த காட்டுக்குள்ளே ஒரு கிணறாகவோ தோண்டி கயிறாகவும் வேறு நாகமாகவும் இருக்கிறார்கள். கிணறாகவும் காலன் ஒரு பாம்பாகவும் தூதுவர்கள் தோண்டி வட்டியாகவும் அப்படி இருக்கிறார். சரி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க தூரத்தை எட்டி பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஆமா அந்த அடர்ந்த பெரும் காலகத்தில் ஒரு கிணறு பாக்குறான். மனசுல நினைக்கிறான் நம்ம செஞ்சது தப்பே கிடையாது. தண்ணின்னு நினைச்சது நம்ம கிணறு வந்து நம்ம தப்பு செஞ்சோம்னா தண்ணின்னு நினைச்சோம்னா இந்த அடர்ந்த பெரும் காலகத்துல இது கிணறு எப்படி வந்திருக்கும்? பாப்பமே அருகில் சென்று ஓடோடி வந்து பார்க்கும்போது கிணத்துக்குள்ள எட்டி பார்க்க கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த கோழி குடிக்கு கோழி காசியை கொண்டு வந்து பாவமில்லை இல்ல இல்ல புண்ணியம் என்று சொல்லி அதை கொண்டு வந்து படத்தை கொண்டு கிடந்த படியில இறக்கி வைத்து விட்டு என்ன செய்யணும்? காசியை கொண்ட தண்ணீர் கண்ணி கையத்தோடு தோண்டியில் எடுத்தான் கல்லிடம் இருக்கிறானே கோடைக்குள்ள இருந்தாலும் சாப்போ கோடைக்குள்ள இருந்தாலும் சாப்போ கண்கடவை கையை விரைத்து தேசி முழமையோ தேசி முழமையோ விழாவே அறையில் அமர்ந்திலும் கூப்பிட்டு காட்டு கதை தண்ணீர் இருக்குது என்று
தோட்டி கை இருக்குது எடுத்து அப்படி கிணத்துக்குள்ள போடுறான் போட்டு அப்படி தண்ணீர் எடுக்கக்கூடிய நேரத்தில் கல் படிக்கல இருந்த நாகம் பாக்குது அங்க யாரு இருக்கிறா கருணாக இருக்குது கண்ணோட வெளியே வரான் பாம்பு அப்படியே கடித்த உடனே வேதவனைக்கு அப்படியே மனசுல யோசிக்கிறான் எப்படியாவது ஒரு குழி தோண்டியை கொண்டு வந்து இந்த குரலை எடுத்து விடலாம் என்று சொல்லி 8 அடி எடுத்து வைக்கிறான். இந்த வேதவனுக்கு விஷம் தலையில ஏறி அந்த இடத்துல இறந்து விடுகின்றார். வேதியர் இறந்து விடுகின்றார். கொண்டு வந்த இந்த பொன்மணி எல்லாம் கட்டுட்டு வருது. யோசிக்கிறான் பாம்பு கடிச்சவங்க விசாரமும் பேசிட்டு இருந்திருக்கான் போல. அப்படி அம்மா என்று கையில் வைத்தெடுத்தாரே பாம்பு கடித்து விட்டது என்று கையில் வைத்தெடுக்க அங்கே கொடினகமாக நடந்து அப்படி கிணத்துக்குள்ள விழுது. சரிதான். அந்த நேரத்துல நினைக்கிறான் அந்த மறைவு அப்படி கீழே விழுந்தான். அப்படி கொடினகமாக கிணத்துக்குள்ள கரையில் இவன் விழுகிறான். சரிதான். விழுந்த உடனே மனசுல நினைக்கிறான் எப்படி ஒரு குழியோடி பார்க்கணும். முதல்ல இந்த பொட்டமத்தை எடுக்கணும். கிணத்துக்குள்ள விழுந்த கொடினக எடுக்கணும். பிறகு ஒரு பண்டிதரை பார்க்கணும். பாம்பு கடி விஷம் பார்க்கணும். எதுக்கு அப்படியா அப்படி யோசிக்கொண்டே கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வந்தான். கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படி இருக்கின்ற போதே பார்த்தானே அறிவும் ஆகப்பட்டவன் பண்டிதன் உண்டோ கொடியோடி உண்டோ என்று சொல்லி சத்து நடந்து வந்தானே பாம்பு கடித்த விஷயம் யாருன்னு பார்க்க விடுமா? அந்த இடத்துல இருந்து விடுகிறான். ஆமா காரணத்திலே அவனுடைய உயிராக விரும்புகிறது செத்தா. இப்படி 3 பேர் இறந்து விட்டார்கள். அண்ணன் தங்கச்சி இந்த வேதியர் வேதவன். சரி 3 பேருடைய உயிரும் கையில் ஆசை மலைக்கு செல்கிறது. தன்னையும் அண்ணன் வந்த வழியை இருக்கிறான் வாங்க வேண்டும் என்று நாவியே மரத்தில் இருந்த தமையிலும் தங்கினாலும் சிவனை போற்றி மேல் தரம் வாங்க துணிந்தான். ஆதிசிவனாக இருக்கும் கையிலையில் கண்ணீர் சொன்னார். அவன் தந்தை கல்லாலை கொண்ட பள்ளியை திரும்பவும் வாங்க காசினி தண்ணிலே பிறப்பிக்க வேண்டுமே சிவனே. ஆவியானது கைலாசத்தை சென்றடைகின்றதா பார்த்தா அப்படி இருந்தது வேலையை நிறுத்திவிட்டு அமையும் அங்கேயும் பார்த்து சொல்லுகின்றார் சிவபெருமா. பிள்ளைங்களா வன்குலையா இருந்துட்டீங்களா உள்ள வாங்க. நான் யார் தெரியுமா? யாருப்பா நீ? நான் தான் திருக்கின்ற நட்டுவன். இது என் தங்கச்சி. தங்கச்சியா? அந்த நேரத்திலே லட்சுமி அவர்கள் பகவானை பார்த்து சொல்லுகின்றார் பகவானே இதுதான் என்னுடைய அண்ணன் வெள்ளண்ண நட்டவன். சரி இவன் தான் என்னுடைய அண்ணன். எத்தனை அண்ணன் உண்டு? இல்லது கூட எத்தனை அண்ணன் உண்டு?
அது அண்ணன் தான் இங்கே உனக்கு ஒரு உருவம் பார்த்தா அப்படி தெரியுது. ரெண்டு உருவம் கூட இருக்கு. அது கண்டு தெரியாது. அதாவது சாயங்காலம் தான் கண்டு தெரியாது, காலையிலே கண்டு தெரியாது. இந்த குட்டியானுக்கு ஏத்த டிம்பு அதான். அப்ப அண்ணனுக்கு நகைச்சல் போலதான் இருக்கும். சொல்லு கரிச்சட்டி. அந்த நேரத்தை சொல்லுங்க. என்ன செய்யறாரு? இதுதான் என்னுடைய அண்ணன். நான் இறந்த துயரத்தை தாங்க முடியாத என்னுடைய அண்ணனும் அதே கல்லிலே இறந்துட்டார். முட்டி மோதி இறந்துட்டார். அதெல்லாம் இருக்கட்டும். இவர் யார்? அது இருக்கிற பின்னாடி அதோட இருக்கிறாரே பாவி அண்ணன். இவன் தான் காதல் என்று சொல்லி ஆசை மொழிகள் எல்லாம் பேசி அவன் ஆணவத்திலே வைத்து கடல் கல்லை என் தலையில போட்டு கொன்ற மா பாவி சண்டால பாவி. லட்சுமி இவரே காதலிச்சாரி. இவரே காதலிச்சாரி. பாருங்க சுவாமி. என்ன பாருங்க. ஓ கடல் என்ன? அவர் கடல் என்ன? இவரை போய் காதலிச்சிருக்கின்றாய் சண்டால படுபாவி. அவங்கள விட்டு வச்சாங்க. என்ன செய்யலாம்? சுவாமி மனச பார்த்தேன். மனசு பார்த்து மொழிகள் எல்லாம் பேசினாரு. அப்படியே மயங்கிட்டாரு. ஆசைக்கு மயங்கிட்டார் இல்லையா? ஆமா. சரி. என்னையும் என்னுடைய அண்ணனையும் ஒரே தாயின் வயிற்றிலே பிறவி செய்ய வேண்டும். சரி. அதோட இருக்கிறாரே பாவி அண்ணன், அவனை இன்னொரு தாயின் வயிற்றிலே பிறவி செய்ய வேண்டும். சரி. தக்க தருணம் வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய உயிரை என் இரு கரங்களாலும் மடியில் படர வேண்டும் சுவாமி. கொஞ்சம் கட்டுப்படுத்து சுவாமி. உங்கள் இரண்டு பேரையும் ஒரே தாய் வயிற்றிலே நான் பிறவி செய்வேன். அது மட்டும் போதுமா சுவாமி? நான் இங்கு சென்று எப்போது தங்களில் நிற்கிறேனோ அப்போது நான் நினைக்கக்கூடிய பொருளோ என்னுடைய கரத்தை வந்தடைய வேண்டாம். அது போதுமாமா? சாமி. சண்டால படுவாங்க ஏதாவது செய்யுமா? சண்டால படுவாங்க ஏதாவது செய்ய வேண்டுமா? சாமி அவனுடைய உயிரை யார் இரு கரத்தாலே நான் கொடுக்கிற சாமி. அவன் கல்லாலே கொண்ட வழியை இரு கரத்தாலே நான் முடிக்கணும். சரி. நீங்க கேட்ட அர்த்த வரங்களையும் கொடுத்தேன். அப்படி என்று சொல்லி சித்திரபுத்திரன் நைனாரை எடுத்து சொல்லுகின்றார். எப்படி? சித்திரபுத்திரன் நைனாரே பூலோகத்துல இல்லாத யாருக்காவது குணம் எல்லாம் இருக்கா? சாமி நிறைய இருக்காங்க. பூலோகத்துல நிறைய பேர் இருக்காங்க சாமி. பக்தியரை சிறந்த உத்தமர்கள் யாராவது இருக்கின்றார்களா? என்னையே நினைத்து இருக்காங்களான்னு கேட்கிறாரு. அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு? யார் தெரியுமா? சோழ நாட்டில் செம்பிராஜும் திருத்தேயும் இருக்காங்க. அவங்க ஒரு சிவ பக்தர். அப்படியா? அவங்க வெகுவாக குழந்தை இல்லாம இருக்காங்க சாமி. அப்ப இந்த திருத்தை வயிற்றிலே இந்த அண்ணனையும் தங்கையும் நிறைவாக கொடுங்கள். நல்லது சாமி. வேறு யாராவது குழந்தை இல்லாம இருக்கிறாங்களா? சாமி வேற யாரும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த படுபாவி பிறவி செய்யணும் சொன்னா பாவம் செஞ்சவனா இருக்கும். அது எங்க தெரியுமா? மாநகரிப்பு பட்டணத்தில் மாணாக்கன் செட்டி இருக்கிறான். செட்டி? ஆமா. சரி. அவன் பெரிய மாபாவி. குட்டி. அந்த மாபாவியினுடைய மனைவி வயிற்றில இவன் பிறவி செஞ்சான். இவன் பெரியான பாவி. நல்ல யோசனை. ஆமா. அப்படி என்று சொல்லி சரி அந்த மாணாக்கன் செட்டிக்கு மகனாகவே இந்த தேவியை வேதனை கொடுக்கிறார்கள். அப்படி இவர்களை எப்படி கைய மறுத்து நாட்டின் பெருமை எப்படிப்பட்டது தெரியும்? எப்படி இருக்கிறவர்கள் அந்த நாள் ஒரு சோழன் தேவி அசையாவே நடந்தையே. ஒரு சோழன் தேவி அசையாவே நடந்தையே. அந்த போயன பெயரே உடந்தையவே உடந்தையே. என்ன நாளில் முடியாத ஏற்றியை முடிக்கிறதே. இன்னைக்கு ஒரு நபரை பார்ப்போம் மகனே வெத்து வெளியாகிய பகவானுடைய வேந்தன் அவன் நோக்கி வெளியானவ குறையோ பிள்ளை நமக்கே இல்லை. ஐயா திருமறையோ நமன் அருள் செய்த வழியாய் அருள் வருவா என்று அரசமுறை சேர்க்க விநாயகன் அருளால் இரு பேரும் ஒரு உருவாய் அவன் அளித்த ஒரு நாள் என்பாளுடன் வெளிவான் இளவான் தோழவள வருவாய் மீதில் கிடந்தழுவாய் குழந்தை உண்டதோ உடல் கட்டும்
கண்ணீரே கலங்காதையும் பிள்ளை பிறக்கும் என்றால் சோழம் நாட்டிலே நீர்வளம் நிலவளம் கார்வளம் கிணறுவளம் சோழவளம் சொக்கவளம் என்று சொல்லி அத்தனை வளங்களும் ஒருங்கி அமைய பெற்றிருக்கிறது. எல்லா வளங்களும் எண்ணற்ற நாளாக இருக்கிறதா? அந்த நாட்டை யார் யாரும் ஆண்டு வருகிறார்? செம்பியராஜனும் நிறுத்தியும் ஆண்டு வருகிறார். எல்லா வளங்களும் இருந்த போதிலும் நாட்டை ஆளக்கூடிய இந்த செம்பியருக்கு தெரிந்த மிக முக்கியமான வளம் இல்லை. அதான் குழந்தை செல்வம். குழந்தை செல்வம் இல்லாமல் இந்த செம்பியரோ தெரிந்தவை எப்படி எப்படியுமா இருக்கின்றவர்கள். அந்த நேரத்திலே பார்த்தால் இந்த நிறுத்தியாகப்பட்டவள் அந்த செம்பியராஜனை பார்த்து சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? மன்னவா 12 வயதில் பாடலிய மாளிகைத்தீர்கள் மன்னவா. 22 வயசாச்சு. இப்போது 32 வயதாச்சு. இப்போது வரலாறு இல்லவா இருக்கிறேன். 20 வருஷம் ஆச்சுமா. வைத்த ஒரு புழு உண்டா, பூச்சி உண்டா, ஒரு பந்தி உண்டா, ஒரு ஓந்தா உண்டா, எதுவுமே இல்லையம்மா. இப்படி வயிறு வெத்துவீரா இருக்கு. ஆமா, நமக்கு எவ்வளவு கவலையா இருக்கு. என்னை போல உள்ள பெண்ணில் எத்தனையோ குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டார்கள். 80 வயசு பாட்டி முதற்கொண்டு பிள்ளைய வித்தெடுக்க. அப்படியா? இங்கிலாந்துல வித்தெடுக்க. இங்கிலாந்துல அதான் உனக்கு வயசு 32 வயசு தான் ஆச்சு. முன்னேற்றி முடியலாம் அழைத்து விட்டது. இருந்து நமக்கு ஒரு குழந்தை இல்லையே சாமி. நீ குழந்தை எல்லாம் இருந்தாலும் நீ போட்டிருக்க இந்த அழக பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு பார்த்துட்டே இருக்கிற போது இருக்கு. நமக்கு இதுக்கு குழந்தை, எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. என்னைக்கு அந்த ஆண்டை நமக்கு தரணும் நினைச்சிருக்கோம், கண்டிப்பா அன்னைக்கு தருவான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பாபானை அன்றாட மனிதனமும் அப்படி பூஜித்து வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் பகவானுடைய எல்வினாலே அன்னவூரி வயிற்றிலே கருவாந்து உருவாக வருகிறார். அது 1வது மாதத்தில் எப்படி இருக்கிறார்கள்? 1வது மாதத்திலே கார்த்திகை மாசம் வீட்டுல வைப்பாங்க. கார்த்திகை மாசம் ஒரு திருவிழா வரும். திருகார்த்திகைன்னு சொல்லுவாங்க. அந்த திருகார்த்திகை அன்னைக்கு எல்லா வீட்லயும் அவிப்பாங்க கொழுக்கட்டை. நான் பிடிச்சு வச்ச கொழுக்கட்டைக்கா. எங்க அக்கா பிடிக்காத கொழுக்கட்டை. கொழுக்கட்டை அவிக்கும் போது இந்த பனை ஓலை, பச்சை ஓலை, குருத்து ஓலையில வச்சு அவிப்பாங்க. அந்த குருத்து ஓலையில இருக்கும் அந்த ஓலை பூ கருப்பாவும் இருக்காது, சிவப்பாவும் இருக்காது. இரண்டு கலந்து மா நிறமா இருக்கும். அப்படி மென்மையா இருக்கும். அந்த ஓலைப்பூ நிறமாகிறார் 1வது மாதத்திலே. 2வது மாதத்தில் இடையானது சிறுத்து காணப்பட்டதா? அன்னைக்கெல்லாம் மாசமான மாசம் அம்மாவுக்கு 2வது மாசம் ஒடுக்கி இடை போட்டு சிறுத்து காணப்பட்டது. இன்னைக்கெல்லாம் சிங்கப்பூர் அடுப்பு மாதிரி இருக்கு. அடிய தலையும் ஒரு போல இருக்கு. 3வது மாதத்தில் முத்து நிற வேணியாகிறாள். முத்து நிற வேணி என்று சொன்னால் அம்மாவுடைய வேணி எல்லாம் முத்து ஐயா முத்து பெண்கள் அடை வச்சு பழகிட்டலாம். அப்பா அப்படிதான். அப்படி இல்ல அம்மா விடிய காலம் வந்து கோலம் போடுவாங்க பாத்தீங்களா? மொத்தம் கழிச்சு கோலம் போடக்கூடிய நேரத்துல அந்த அம்மாவுக்கு வியர்வையானது அதுமா சூரிய ஒளி வந்து அந்த அம்மாவுடைய வேணியில பட்டு அதெல்லாம் இருக்கட்டும். இங்க சேர் நிறைய இருக்காங்க. எடுத்துக்கொண்டு போக்கில போட்டு உதர்ಬೇಕா? வந்த வாரம் வந்தவங்க நிக்க வேண்டாம். சேர் நிறைய இருக்கு. சும்மா தான் இருக்கு. மொத்தம் எடுத்துக்கிட்டு இப்படியாகவே வரக்கூடிய நேரத்துல எப்படிமா இருக்கும்?
அப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த அம்மா வியர்வு தகுக்கும் பாத்தீங்கன்னா முத்துக்கள் பதித்தது போல் அப்படி இருக்குமா. அன்னைக்குள்ள பெண்கள் அதிகாலையில குளிச்சாங்க, கோலம் போட்டாங்க, வாசல் இருக்கிறாங்க. அந்த வெயில் விட்டு வெயில் வித்து போல இருந்துச்சு அந்த காலம். இன்னைக்கெல்லாம் மாசமா இருக்க பிள்ளை எழுப்புறதே 10 11 1 மணிக்கு. எங்க எழும்பவே இல்ல. மாசம் கேட்டா தெரியும், மாசமான அப்படி எழுப்ப கூடாது. சரி, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலை கல்லிக்கு பிள்ளை சிறக்குன்னு சொல்லி இங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. குழந்தை விட்டான நாள்ல இருந்து பெட்ட விட்டு இறங்க மாட்டாங்க. வேற அவங்க என்னைக்கு காலையில குளிக்கிறது, வேலை பாக்குறது, முத்து போல வேற உள்ளது. ஆமா, அப்படி இருக்கும்போது பார்த்தா நினைக்கின்றார் 4வது மாதத்தில் எப்படி இருக்கிற மாதிரி 4வது மாதத்திலே 4வது மாதத்திலே இப்போ நம்பர் பழம் சீசன் தான் இருக்குது. இந்த நம்பர் பழம் பழுத்துன்னு சொன்னா கொப்புல இருக்காது, கீழே விழுந்த உடனே அப்படியே நஞ்சு போயிடும். இது போல இந்த அம்மாவுடைய வேணி வெண்மையா இருக்குமா. 4வது மாசத்துல ஒரு சின்ன பூ விழுந்தாலும் அம்மாவுடைய உடம்புல வலிக்கும். அவன் கை வச்சு லேசா தட்டினாலும் பச்சை உடம்புக்காரி அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அடிக்க வேண்டாம், கொஞ்சம் வேகமா தட்டினாலே உடம்பு அப்படியே இந்த நம்பர் பழம் நஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட மாசம் 4வது மாசம். 5வது மாதத்துல எப்படி 5வது அழியக்கூடிய மாதம் தான் இந்த 5வது மாதம். சேலையை கட்டி சுடிதார போட்டு நைட்டியை போட்டு மறைச்சாலும் வெட்டிக்காரங்க கொண்டாட்டி திரும்பவும் மாசமா இருக்காங்களா? ஆமா, அதாவது மூத்த பிள்ளைக்கு 12 வயசு ஆயிட்டுக்கா. அது அவளுக்கு தெரியுமா? மூத்த பிள்ளைக்கு 12 வயசு ஆனவங்க இன்னும் பிள்ளை இருக்காங்க. இவ்வளவு நாள் சேலையை போட்டு மறைச்சு மறைச்சு வச்சிருந்தா மாசம் 5 ஆயிட்டு வெளியே காமிச்சு கொடுத்துட்டு 5வது அறியக்கூடிய மாசம் 5வது மாசம். 6வது மாதத்துல எப்படி இருக்கிறார்? இனிப்பை சாப்பிட்டா புளிப்பு மாதிரி இருக்கும், ரெண்டையும் சாப்பிட்டா மொத்தமா மட்டும் ஓவர் ஃபுல்லா வாந்தி எடுத்துரும். ஆமா, சாப்பிட்டா வாய் இருக்காது. சிலவங்களுக்கு இந்த 6வது மாதத்துல சாப்பிடாம இருக்க முடியாது, சிலவங்களுக்கு சாப்பிட முடியாது. ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உனக்கு எப்படி வந்துச்சு? சாப்பிட்டே சாப்பிடாம இருந்தீங்க நீ. அப்படி இருக்கின்ற மாதிரி 6வது மாதத்தில் எப்படி அருள்பால் எடுக்கணும்னு சொல்லி வேண்டாத பொருள் எல்லாம் சாப்பிடுவான். மண்ணாங்கட்டி, கறிக்கட்டை, ஆமா, ஸ்லேட்ல எழுதி குச்சி, இந்த பொருள் எல்லாம் தின்பட்டமா சாப்பிடுவாங்க. நம்ம இவ்வளவுதான் வீட்டுல வந்து அல்வா இருந்தாலும் பால்கோவா இருந்தாலும் அவளுக்கு ஆசை இந்த மாங்காய் மீதும் புளியங்காய் மீதும் மண்ணாங்கட்டி, திருப்பதி, கறிக்கட்டை. 4ஆம் வயசுல இருக்கும்போது எங்க அம்மா சாப்பிட்டது கறிக்கட்டையா சாப்பிட்டாங்க. நீ சொல்லந்தாப்பா, அதான் பார்த்தாலே தெரியுது. எங்க அம்மா ஒன்னே மாதிரி கலரா இருப்பாங்க, எங்க அப்பாவும் கலரா இருப்பாங்க. நான் கருப்பாய் தெரியுமா? வயிற்றுல இருக்கும்போது கறிக்கட்டையை சாப்பிட்டு சாப்பிட்டு இவரை மாதிரி கருப்பா பிறந்துட்டேன். தம்பி கவலைப்படாத, ஆனால நீ கருப்பழகத்தான். யாரு சொன்னாலும் சொல்லனாலும் நீ கருப்பழகத்தான். கருப்பா இருக்கணும், கலரா இருக்கணும், அது பிரச்சனை கிடையாது. கருப்பா இருந்தாலும் கரையா இருக்கணும். எங்கப்பா
சில வருவாத கலரா இருப்பாங்க, இன்சிடனை குறைஞ்ச மாதிரி இருப்பாங்க. அப்படி ஆகவே இவள் 7வது மாதத்துல எப்படி இருக்கிறாள்? எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறார். அப்படி 8வது மாதத்தில் திட்டுமுட்டாகிறது. ஆமா, 9வது மாதத்தில் உடையவரை கொண்டிருக்கிறாள். ஆமையா, ஆமா. 10வது மாதத்தில் பாவையவளுக்கு வயிறு மும்பலமா இருக்குது. ஒரு மருத்துவரையை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி ஆகப்பட்டவன் அப்படி மதுரை
தன்னை கொல்ல அவனுடைய உயிரோடா தன்னை கொல்ல அண்ணனையும் பார்த்தவாள் அண்ணனையும் அத்தனல்ல
பிசாசுவே அந்த நல்ல வளத்திலுள்ளே நல்ல பிசாசுவே எந்த ஆயசக்கியம்மா அண்ணனையும் வந்து விட்டார் அவனுடைய மகனே சுடலையும் மகனே வருவார் நலவானது யார் அறிவாரோ சுடலையும் மாறா சூரியன் வந்திருத்தான் அழகு வெளியேறிவாரா Sakina
பாடுவாரா
Hallelujah.